ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் ஆவியானவர் நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்து வருகிறார். நம்முடைய வாழ்முறைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பரிசுத்தத்துக்கு ஏதுவான காரியங்களை கர்த்தர் நம்மளை கடந்து நடத்தி கொண்டு வருகிறார் அல்லவா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 23வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. தாவீது எப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை பண்றார் பாருங்க, பயங்கரமா இருக்குல்ல. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆராயுங்கப்பா, என்னை டெஸ்ட் பண்ணுங்கப்பா, என்னை சோதித்து என் சிந்தனைகள் அறிந்து கொள்ளும். என் இருதயம் எப்படி இருக்குது? கரப்படைஞ்சு இருக்கா? என் இருதயம் அக்கரசுமுக்கு சிந்தையுள்ள இருதயம் இருக்கா? என் இருதயத்தில் பாவம் இருக்கா? என் இருதயத்தில் பொறாமை இருக்கா? நான் யோசிக்கிறேன். இப்படியெல்லாம் யோசித்து இருப்பார். தேவனே, ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். எனக்குள்ள சுத்த இருதயம் இருக்கிறதா? ஆண்டவரே, என்னை பாருங்க. எவ்வளவு அருமையான விண்ணப்பம் பாருங்க. அது மாத்திரமே, என்னை சோதித்து என் சிந்தனைகள் அறிந்து கொள்ளும். என் சிந்தனை ஒருவேளை நான் வெளியில் பார்க்கறதுக்கு நல்லா பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி காணப்படலாம். ஆனால் என்னுடைய தாட் லைஃப்பில், என் இருதயத்தில், என் யோசனையில், என் செயல்களில் பாவமான காரியம் இருக்குமானா, ஆண்டவர் அருவருக்கிற காரியம் இருக்குமானா, ஆண்டவருக்கு அது பிரியமாக இருக்குமா? அதனால தான் இதை அறிந்து தாவீது இப்படியாக விண்ணப்பம் பண்ணார். என் ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி நீங்களும் நானும் கூட இந்த பரிசுத்தமான ஓய்வினால் ஆண்டவர்களை கேட்க வேண்டிய, செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என் ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா. இந்த இருதயம் தான் கிறுக்குள்ளதும் கேடுள்ளதும் மகாழ்க்குள்ளதுமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இருதயத்தை குறித்து நிறைய வேத வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அக்கிரம சிந்தையுள்ள இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, நம்ம இருதயம் எப்படி இருக்கு? வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்கன்னா அழகாக பவுல் சொல்வார். வாசிக்க கேட்போம். இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென், ஆமென். ஏன் என் இருதயத்தை ஆராய்ந்து என இருதயத்தை பாதுகாத்துக்கொள்ள தாவீது கேட்டார் தெரியுமா? தேவ பிள்ளைகள், எங்கள் வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது, ஆமென். ஆண்டவர் வரப்போறார்ல. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாய் பாலகனாய் வந்தார், இரட்சகராய் வந்தார், நம்மளை மீட்டெடுக்கிறவராய் வந்தார், நம்மிடத்தில் அன்புக்குரியவராய் வந்தார். ஆமென். ஆனால் இப்போ எப்படி வரப்போறாரு? நியாயாதிபதியாக வரப்போறார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவர் அவருடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கும்படி வரப்போகிறார். அவர் நமக்காக ஆயத்த பண்ணுகிற வாசஸ்தலத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக வரப்போகிறார். ஆமென். அவர் வரும்போது, நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாயிருக்கும்படிக்கு, அல்லேலூயா, உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. தேவ பிள்ளையே, நீங்கள் நானும் பிதாக்கு முன்னாடி நிற்கும் போது பிழையற்ற பரிசுத்தவான்களாக இருக்கணுமா? அதுக்கு தான் நம்ம இருதயத்தை ஸ்திரப்படுத்தணும். அதுக்கு தான் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள என்று சாலமோன் சொல்லுகிறார் அல்லவா. தேவ பிள்ளைல, இன்றைக்கி நம்ம இருதயம் எப்படி இருக்குது? இந்த பரிசுத்தமான ஓய்வினால் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவரே, என் இருதயத்தில் ஆமென் கிறுக்குள்ளது கேடுள்ளது மகா அழுக்குள்ளமான காரியங்கள் இருக்குமானா என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரேன்னு ஒப்புக்கொடுங்க. நிச்சயமாக அவர் வரும்போது உங்கள் இருதயம் சுத்தமாக பரிசுத்தமாக இருக்கும்போது அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும்போது துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறாப்பா. ஆண்டவரே, நீங்கள் சீக்கிரமாக வர போகிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. காசு ஸ்தோத்திரம். அதுக்கு நாங்களும் ஆயத்தமாக இருக்க எங்கள் இருதயம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறான்ற ஆமென் என்ற பரிசுத்தமுள்ள இருதயமாய், ஸ்திரமுள்ள இருதயமாய் உமக்கு முன்பாக காணப்பட எங்களை ஆண்டவரே ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவரே. அக்கிரம சிந்தையுள்ள இருதயம் எங்களுக்குள்ளே இருக்குமாண்ணா எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் இருதயத்தை சுத்திகரித்து கழுவி பரிசுத்தப்படுத்தும். இந்த நாள் முழுதும் பாதுகாத்து வழி நடத்தும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.